வணக்கம் மக்களே. ராயன் அந்த படத்தை தான் இன்னைக்கு ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் யார் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்வியஸாக நமக்கு தெரியும் தனுஷ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சந்தீப் கிஷன், துஷாரா விஜயன், காளிதாஸ் ஜெயராம், அப்புறம் அருணா பாலமுரளி, பிரகாஷ் ராஜ், எஸ்ஜே சூர்யா, இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் படத்துக்குள்ளே இருக்காங்க. மெயினாக இதில் என்ன ஸ்பெஷல்னா, இந்த தனுஷோட 50வது படம். இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா, இது அவரே டைரக்ட் பண்ணி நடிச்சிருக்க படம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ரகுமான் அவர்கள் தான் வந்து மியூசிக்கும் போட்டிருக்காரு. படத்தில் டைரக்டர் தனுஷ் அவர் என்னென்னலாம் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ ஹியூஜ் அட்டெம்ப்ட். ஏன்னா என்னோட 50வது படம்னும் போதே அவங்க ஃபேன்ஸ் எல்லாம் அவர் மேலே தான் ஃபோக்கஸாக இருப்பாங்க. அப்போது இதை நானே டைரக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ற ஒரு டேரிங்கான ஒரு முடிவு இருக்கிறது வந்து ரொம்பவே பெரிய விஷயம். அதை வந்து தனுஷ் எடுத்தது வந்து உண்மையிலேயே சர்ப்ரைசிங்காக இருந்தது. அப்படியே நம்ம அவரோட டைரக்ஷனில் பவர் பாண்டி பார்த்துருக்கோம். ஒரு மாதிரி பொலைட்டாக ஒரு 60+ இருக்கவங்களுக்கு லவ் வந்தால் என்ன தப்பு அப்படின்றத பற்றி பேசியிருப்பாரு. ரொம்பவே நீட்டாக ரொம்ப ப்ராமிசிங்காக அந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருப்பாரு. நல்லாவே இருக்கும் அந்த படம். இப்போ ராயன் வந்து ஃபுல்லாக ராவான ஒரு ஆக்ஷன் ஓரியன்டான ஒரு கேங்ஸ்டர் படம் அப்படின்றது நம்ம ஆல்ரெடி ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரிஞ்சது. இதில் வந்து தனுஷ் என்ன பெரிய ப்ளஸ்ஸாக பார்க்குறேன்னா, அவர் ஹேண்டில் பண்ண அந்த ஃப்ரேம்ஸ் ஆகட்டும், கனெக்டிங் பாயிண்ட்ஸ் த்ரூ அவுட் த ஃப்ரேம்ஸ் மூலயமா அவர் கனெக்ட் பண்ணுற விஷயம்லாம் ரொம்ப நீட்டாக க்ளீனாக இருந்தது. எஸ்பெஷலி ஸ்டார்டிங்கில் ஒரு ஃப்ரேம் ஆரம்பிப்பார். அப்போ வந்து ராயன் அப்படின்னு படத்துக்குள்ளே போவோம். வெளில வரும்போது அதே ஃப்ரேம் வழியாக வெளில கூப்பிட்டு போவார். டைரக்டட் பை தனுஷ் அப்படின்னு முடிப்பார். அதெல்லாம் நல்லா இருந்தது. அந்த மாதிரி நிறைய விஷயம் படத்துக்குள்ளே இருக்குது. எனக்கு இன்னும் வந்து அவரோட அண்ணன் வந்து ஸ்க்ரீன் பிளே வந்து சொல்லி கொடுத்துருப்பாரு, அவர் தான் பண்ணி கொடுத்துருப்பாருன்ற மாதிரி. ஏன்னா லைட்ஸ் வந்து நிறைய செல்வா லைட்ஸாக இருந்தது. நிறைய க்ரீன், அப்புறம் ரெட்டு, எல்லோ, ஆரஞ்சு, இந்த மாதிரியான கலர்லாம் நிறையவே யூஸ் பண்ணியிருந்தாரு. மேபி அவர்கிட்ட வந்ததுனால அது யூஸ் பண்ணாரா, இல்லை வந்து செல்வராகவன் தான் ஹெல்ப் பண்ணாரா ஸ்க்ரீன் பிளேக்கு அப்படின்றலாம் தெரியல. ஸ்க்ரீன் பிளே வைஸ் கூட நிறைய இடம் வந்து ஓகே நல்லா இருந்தது. பட் ஆனால் ரொம்பவே வந்து கணிக்கும்படியாக இருந்தது. அடுத்து தான் நடக்க போகுது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்பவே கொஞ்சம் படத்தை டவுன் பண்ணிருச்சு. ரைட்டிங்காக வந்து ஒரு பெரிய மிஸ்டேக் தான். ஏன்னா இந்த கதை வந்து பழைய கதை, நூற்றாண்டுகளாக தமிழ் சினிமாவில் இல்லை, நிறைய லாங்குவேஜ் சினிமாவில் இந்த கதை இருந்திருக்கு. ஆனால் வந்து அதை தனுஷ் இயக்கி நம்ம பார்க்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. உள்ள இருக்க ஸ்டார்ஸும் அந்த மாதிரி தான். இப்போ எஸ்ஜே சூர்யா, துஷாரா இவங்களெல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் வருவாங்க. அதெல்லாம் இருக்கிறதுனால இந்த படம் வந்து கொஞ்சம் அப்படியே ப்ரைசிங் பண்ணுற மாதிரி இருக்கே தவிர, ஸ்பெஷலாக இதில் வந்து ரைட்டிங் மூலமா இது ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியல. தெர் ஆர் சோ மச் ஆஃப் லேக்ஸ் இந்த மூவி. அது வந்து அப்பட்டமாக தெரியுது. இன்ஃபேக்ட் வந்து கதை ஆரம்பிக்குது. இது எப்படி ஆரம்பிக்குதுன்னா, தனுஷ் அவங்க 2 தம்பி ஒரு தங்கச்சி அவங்கள தூக்கிட்டு சென்னைக்கு வராரு அப்படின்னும் போதே ஒரு 100 லவ் ஸ்டோரி மாதிரி அவர் எப்படி காப்பாற்றி வளர்றாரு, ஒரு அப்பா பசங்களை பார்த்துக்கிற மாதிரி ராயன் வந்து தம்பி தங்கச்சிங்களை பார்த்துக்கிறாங்க. அப்படி இருக்கும் போதே அங்கே இருக்கிற ஏரியாவில் இருக்க கேங்ஸ்டர்ஸ் மூலயமா அப்படியே அவங்க தம்பி வந்து ஓனா வந்து வேட்டிக்குள்ளே தூக்கிட்டு வர மாதிரி பிரச்சனையை தூக்கிட்டு வர்றாரு. அப்போ திடீர்னு உள்ள போந்து டப்புன்னு படப்படன்னு வெட்டிடுறாரு. அது எப்படி என்ன நடக்குது அப்படின்றத நம்மளால யோசிக்க முடியல. அது ஒரு இன்டர்வல் பேங்காக இருந்தாலுமே ஏன் இது பண்றாரு அப்படின்ற ஒரு கேள்வி அங்கே வருது. சரி அது பண்ணிட்டாரு, ஓகே, அதுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபிளாஷ்பேக் இல்லை, இவர் இப்படி அதனால இது பண்றாரு அப்படின்ற ஒரு அழுத்தமான ஒரு விஷன் நமக்கு அவங்க தரல. அது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாவே இருக்கு. 10 வருஷம் முன்னாடி அவன் என்ன பண்ணான்னு தெரியுமா அப்படின்ற ஒரு சென்டென்ஸ் வருது. ஆனா அவன் என்ன பண்ணா அப்படின்னு ஒரு வார்த்தையா கூட அங்க எங்கேயுமே அவங்க வந்து மென்ஷன் பண்ணல. அது வந்து ஒரு மாதிரி ஏன் இதை பண்றாரு, அவ்வளவு பெரிய ஆளா இவரு அப்படின்றத வந்து யோசிச்சுட்டே இருக்கு. வில்லன் கேங்க வந்து அதை கொஞ்சம் டவுன் பண்ணுது. இவர் இந்த மாதிரி மாசா காட்டும் போது எஸ்ஜே சூர்யா கூட வந்து கொஞ்சம் கம்மியா தான் தெரியுறாரு. பிகாஸ் ஆஃப் இந்த அன்வான்ட் அந்த பில்டப்னால, தனுஷோட அன்வான்ட் பில்டப்னால வில்லன் கேங்க நம்ம சரவணன் ஆகட்டும் எஸ்ஜே சூர்யா கூட 2 பேருமே வந்து கம்மியா தெரியுறாங்க. அது வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணிருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, படத்தோட பெரிய ப்ளஸ்ஸாக வந்து துஷாரா தான் இருக்காங்க. ஒரு சர்ப்ரைசிங் ஒரு ஃபைட் சீன் இருக்கும், நீங்கள் அது பாருங்க, பேன் பண்ணியிருப்பாங்க. பெர்ஃபார்மன்ஸாகவும் சரி, அவங்களோட ரோலாகவும் சரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது படத்தில். தனுஷோட ஆக்டிங் ரொம்பவே மெச்சூர்டாக ரொம்ப நீட்டாக பண்ணியிருந்தாரு. கேஸ்டிங்காக பார்த்தீங்கன்னா எனக்கு பிரச்சனை வந்து சந்தீப் அண்ட் அபர்ணா தான். அவங்க 2 பேருமே படத்துக்குள்ள ஆளாக தான் இருந்தாங்க. மெயினாக வந்து சந்தீப் வந்து சுத்தமாக செட்டே ஆகலை. ஒரு மாதிரி ரொம்பவே அவருக்கு அந்த நார்த் மெட்ராஸ் அந்த ஸ்லாங் ஆகட்டும், அந்த பாடி லாங்குவேஜ் அவருக்கு செட் ஆகலை. அபர்ணா ஆல்சோ லைக் ஒரு மாதிரி அவங்க ஆடாவே இருந்தாங்க. படம் ஃபுல்லாக சுத்தமாக செட் ஆகலை. செல்வராகவன் வந்து நம்ம ட்ரெய்லரில் பார்க்குற மாதிரி தான் இப்போ ஒரு மாதிரி இவர் ஹீரோவை ப்ரைஸ் பண்ணிகிட்டே இருக்கிற ஒரு
சைடு பார்ட்டி தான் அப்படின்றது வந்து படம் ஃபுல்லாக தெரிஞ்சது. ஆப்வியஸாக அவர் ரோல் எப்படி இத்தனை வருஷம் தமிழ் சினிமாவில் இருந்ததோ அதே ரோல் தான் அவரும் பண்ணாரு. எனி சர்ப்ரைசிங்கான மூமெண்ட்லாம் அவர்கிட்ட எதுவுமே இல்லை. எஸ் ஏ சூர்யா கொடுத்தது பண்ணியிருக்காரு. பட் ஆனால் அந்த பேங்க் இல்லை அவர்கிட்ட. ஒரு படம் வந்து எஸ் ஏ சூர்யா பாரிமா எப்படி பண்ணியிருக்காரு அப்படின்ற ஒரு டாக் இந்த படத்துல இருக்காதுன்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா வந்து அதுக்கான ஹோப் அந்த ஸ்கோப் வந்து அவரோட ரோல்ல இல்லை மெயினா. அது ஒரு பிரச்சனை. அதான் கேரக்டர்ஸா பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் இருக்காங்க. எல்லாருமே ஒரு ஹியூஜ் கேஸ்ட்ன்றதுனால வந்து நமக்கு வந்து அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் ஆனா வந்து உள்ள போகும்போது தான் தெரியுது எல்லாமே கொஞ்சம் சட்டிலா தான் இருந்தது. துஷாரா, ராயன், அப்புறம் அவங்களோட தம்பிங்க கேரக்டர்ஸ் தவிர மற்ற கேரக்டர்ஸ்லாம் கொஞ்சம் சட்டிலாக தான் இருந்தது. எஸ்பெஷலி பிரகாஷ் ராஜ் அவர் வந்து எப்படி சொல்ல காம்ப்ரமைஸ் பண்ணுற காப் மாதிரி வந்திருக்காரு. சண்டே மூட்டி விட்டு கேங்ஸ்டரை முடிக்கிற காப் அது வந்து என்ன ஒரு வெயிட்டான நான் நினைச்சேன் ஒரு மாதிரி பேங்காக இருக்கும் போது. ஏன்னா திருச்சிற்றம்பலம்ல வந்து அவங்க 2 பேர் அவங்க 3 பேர் சேர்ந்து தான் வந்து அந்த படத்தையே ஹோல்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான ரோலாக இருக்கும்னு நினச்சேன். பட் ஆனால் அது வந்து சரி பிரகாஷ் ராஜை கேட்டு பார்ப்போம் அவரும் வரட்டும் அப்படின்ற மாதிரி தான் அந்த ரோல் இருந்தது. பெரிய ஒரு சர்ப்ரைசிங்கான மூமெண்ட் எதுவுமே இல்லை. மெயினாக சொல்லணும்னா ரகுமான் ஹோல்ஸ் த மூவி. அவரோட ஒவ்வொரு பிஜிஎம்லையும் வந்து அப்படி மனுஷன் செதுக்கி விட்டுருக்காப்புல. ரகுமானோட ஃபேன்ஸ்லாம் வந்து உற்சாகமாயிட்டு இருப்பாங்க. ஏன்னா லாஸ்டா இந்தியன் 2 வரும்போது எல்லாருமே வந்து ஒரு மாதிரி ஹேட் ரேட்டை ஸ்ப்ரெட் பண்ணியிருந்தாங்க. இந்த படம் வந்து அவரு வந்து எல்லாருக்கும் சாப்பாடு போட்ட மாதிரி இருந்தது. பாட்டாகட்டும் ஆப்வியஸா தெரியும், போகி பாட்டாகட்டும் அதெல்லாம் பேங்கா இருந்தது. பிரபுதா கொரியோகிராஃபி வேற சூப்பரா இருந்தது. ஸ்டண்ட் எல்லாம் நல்லா இருந்தது. பட் ஆனால் இது ஏற்கிற அளவுக்கு ஒரு மாதிரி உச்சகட்டமான ஸ்டண்டா இல்லை. ஓகே, ஆனால் இந்த பிசி ஆடியன்ஸ்க்குலாம் வந்து இதுவே கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். மற்றபடி ஸ்டீலர்னா அது வந்து துஷாரா தான். தனுஷ் நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ ஃபைனல் கட்டில் இட்ஸ் ஆவரேஜ் மூவி. ஃப்ரீயாக இருந்தால் நீங்கள் தாராளமாக போய் இந்த படத்தை பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.